ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG Expo and Food Bazaar 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. கூட்டணியில் தொடர வேண்டும் அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேசியிருக்கீங்க இந்த மாதிரி பேசுகிறப்போ அது எதற்காக உங்களுக்கு கூட்டணியில் சீட்டு கம்மியாக தர மாதிரி எதனால கிடையாது. திமுகவுக்கு பரிந்து பேசுகிறோம் அல்லது முட்டுக் கொடுக்கிறோம் என்று சில விமர்சனங்கள் வெளிப்படையாக வருவதனால் அதற்காக பேசவில்லை, கருத்தியலுக்காக பேசுகிறோம். நாங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியல், பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல், மார்க்சிய அரசியல், அதுதான் எங்களுக்கு முதன்மையானது. கூட்டணி என்பது இரண்டாம் பட்சம்தான் என்று சொல்லுவதற்காக அதை அழுத்தி கூறுகிறேன். அவ்வளோதான். ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்துறீங்க. இப்போ அடுத்தது ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு மதிமுக சார்பில் நடைபயணம் போக போகிறாங்க. அதுக்கு முதல்வரே தூக்கி வைக்கிறதுக்காக திருச்சி வர இருக்கிறாங்க. இந்த மாதிரி மது ஒழிப்புங்கிறது கூட்டணியில் இருக்கிறவங்களே தொடர்ந்து அமல்படுத்துறதுக்காக முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க? இல்லை, இந்த கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்டே கேட்கணும். எங்களை மாதிரி இருக்கிற ஆள்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா மாநாடு நடத்துறது நீங்கள் அதான் நாங்கள் தானே அந்த கருத்தை உங்கள் கருத்தில் தானே இருக்கிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும்ங்கிற கருத்து தான் எங்கள் கருத்து. அப்போ உங்கள் கருத்தும் அதுதான், எங்கள் கருத்தும் அதுதான். நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்கிறோம், நீங்களும் கேளுங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சீமானும் விஜய் பற்றி விமர்சித்திருந்தீங்க. இதுக்கு பதிலடியாக விடுதலை சிறுத்தை திருமாவளவன் திமுகவோட பிள்ளையா காங்கிரஸ் பிள்ளையான்னு சொல்லி பாஜக குஷ்பு பேசியிருக்காங்க. நான் பெரியாரின் பிள்ளை, அம்பேத்கரின் பிள்ளை. அதனால தான் அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி RSSக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகமாடுகிறார்கள். இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம், திராவிட அரசியலையும் பேசுகிறோம், பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதுவரையில் பிஜேபி பற்றியோ RSS பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா? ஏன் பேசவில்லை? அவர் கொள்கை எதிரி என்கிறார். கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா? கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா? கண்டிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதேபோல் பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல. அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல், விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல், SC ST OBC போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்லுவதை எப்படி இதுதான் RSS உடைய அரசியல், இதுதான் பிஜேபியினுடைய அரசியல். அவர் பிராமணர் என்கிற கடப்பாறையை கையில் எடுக்க போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே தான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவரே ஒப்புக்கொள்கிறார். நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்பது திமுக என்கிற கட்சிக்கு எதிரான கருத்து அல்ல. அது நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான கருத்து. இது கட்சி சாராத மக்களுடைய அரசியல். அது உங்களுக்கு எந்த கட்சியும் இருக்காது. ஆனால் உங்கள் அரசியல் இந்த மண்ணிலே பெரியார் அரசியல் தான். அதுதான் அம்பேத்கர் அரசியல், அதுதான் இடதுசாரி அரசியல், அதுதான் மார்க்சிய அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்கிற போது அதுவும் பிராமணர்களை கொண்டு தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் வெறுமனே அமைதியாக இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும்? இது திமுகவுக்கு பேசவில்லை, நாங்களும் பேசுகிற அரசியலுக்கு ஆபத்து என்பதால் பேசுகிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுவதற்கு காரணமே அதிமுக தான். அதிமுக செய்திருக்கிற மிகப்பெரிய துரோகம், தமிழின துரோகம் இது. அந்த கட்சி வளர்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்களை தூக்கி தோளிலே சுமக்கிறார்கள். அவர்கள் இங்கே வலுப்பற்று விட்டால் அதிமுக இல்லாமல் போய்விடும், பெரியார் அரசியலும் இல்லாமல் போய்விடும். இங்கே கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ சுதந்திரமாக நடமாட முடியாது. சாதாரண இந்துக்களும் கூட இங்கே சுதந்திரமாக நடமாட முடியாது. 96 பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது திமுக ஆட்சி தான். இது சம்பந்தமாக திமுக கூட்டணி வைக்கிறது அவங்க காமன் மினிமம் அஜெண்டா போட்டு கூட்டணி வச்சாங்க. அன்னைக்கு 2001
அதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு பின்னாடி மத்தியில் ஆதரவு தெரிவிக்கும் போதும் கலைஞர் வந்து இங்கே காமன் சிவில் கோடு நீ பேசக்கூடாது, பாபர் மசூதி பற்றி பேசக்கூடாது, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை பற்றி பேசக்கூடாது, மதவாத அரசியலே பேசாமல் இருந்தால் அவங்க கூட நான் கூட்டணி வைக்கிறேன்னு கண்டிஷன் போட்டு தான் அவங்க கூட்டணியில் வச்சாங்க. முதல்ல கூட்டணி போட்டது திமுக. அது தேர்தல் கூட்டணி வேறு. ஆனால் அவங்க கருத்தியில் வந்து இந்த மாதிரி நான் பிராமண கடப்பாறை எடுத்து இடிக்கிறேன்னு சொல்லலையே. இது வேறு அது வேறு இல்லை. நான் பெரியார் அரசியலை பேசிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ராமர் என்ன என்ஜினியர் படித்தவரான்னு கேட்டவர் கலைஞர். அங்கே நீ சேது பாலம் கட்டிருக்கிறியே, அது வந்து அனுமான் போட்ட பாலன்றீங்களே, ராமர் கட்டின பாலன்றீங்களே, அது என்ன ராமர் எந்த கல்லூரியில் என்ஜினியர் படித்தவர்னு கேட்டவர். அப்போ பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறவர் தான், பிஜேபியோட நட்பாக இருந்தவர் தான். அவருடைய தலைக்கு வந்து விளை வச்சாங்க அன்னைக்கு. அதனால் அந்த கல்கை, அதாவது தேர்தல் ஓட்டுக்காக கூட்டணி வைப்பது, அதே நேரத்தில் கருத்தியலில் உறுதியாக இருப்பது. ஆனால் இவங்க கருத்தியல் அடிமையாக மாறி இருக்கிறார்கள். அந்த பிஜேபி பேசுகிற அரசியலே பேசுகிறாங்க, ஆர்எஸ்எஸ் பேசுகிற அரசியலே பேசுகிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு உகந்தது அல்ல. நாமெல்லாம் பேசக்கூடிய அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள். திமுக மட்டும் பேசுகிற அரசியலுக்கு எதிராக பேசலை, நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள். அதனால் நாங்கள் அதில் கருத்து சொல்ல வேண்டிய தேவை எழுகிறது.